டெல்லியில் பச்சிளம் பெண் குழந்தையின் உடல் மருத்துவ கழிவுகளை எடுத்துச் செல்லும் கனரக வாகனத்தில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் பிறந்த அந்த குழந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மாலை அதே மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி குழந்தை நேற்று முன்தினம் நள்ளிரவு உயிரிழந்ததால் உடலை எடுத்துச் செல்லும்படி அதன் பெற்றோரிடம் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். நேற்று காலை மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர் சவக்கிடங்கில் குழந்தையின் உடல் இல்லாததால் அதிர்ச்சியில் உறைந்தனர். பின்னர் மருத்துவமனையில் உள்ள கழிவுகளை அள்ளிச் செல்லும் கனரக வாகனத்தில் அந்த பிஞ்சு குழந்தையின் உடல் கிடப்பது தெரியவந்தது. தங்கள் குழந்தையின் உடலை சவக்கிடங்கில் வைத்து பாதுகாக்க மருத்துவமனை ஊழியர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் அதன் பிறகும் இவ்வாறு நிகழ்ந்துள்ளதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை. இருப்பினும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு குழந்தையை கழிவு லாரியில் வீசியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பச்சிளம் குழந்தையின் உடல் கழிவு லாரியில் வீசப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். छोड़ेंगे नहीं, ये तो बहुत ही बिल्कुल वाहियात है। मतलब किसी बच्चे को अगर कूड़े में फेंक दिया है तो इंक्वायरी एक बार हो जाए, तो ये तो बिल्कुल इंसानियत के खिलाफ है। उसको जो भी इसके लिए दोषी है, जो भी डॉक्टर या जो भी कर्मचारी, उसको छोड़ेंगे नहीं।